நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டரா? உங்க அம்மாவே ஒரு டாக்டர் தான். அம்மா எப்ப வருவாங்க? வருவாங்க, சீக்கிரம் வருவாங்க. ஆமா, இதுதான் நம்ம வீடா? பெரிய பங்களா இருக்குன்னு சொன்னீங்களே. இருக்குப்பா, பக்கத்து தெருவில் இருக்கு. அங்க யார் இருக்காங்க? அங்கேதான் உங்க அத்தை இருக்கிறாங்க. இப்ப அவங்கள பாக்குறதுக்கு தான் நாம போறோம். உன்னை பார்த்தாங்களோ விடவே மாட்டாங்க. நாளைக்கு தீபாவளி இல்லையா, உன்னை அங்கேயே வச்சாலும் வச்சுக்குவாங்க. அங்க எங்களோட விளையாடுறதுக்கு யார் இருக்கா? உங்க அத்தை மக இருக்காப்பா. அப்போ நான் அவளுக்கு இந்த பொம்மையை கொடுக்க போறேன். வாங்க போலாம். நான் உள்ள போலாமா? ராதா, ராதா, ஏப்பா உங்களுக்கு எல்லாம் ஒரு நேரம் காலமா கிடையாதா? இந்த அம்மா என்ன என்ன தெரியல? யாரு? நிஜம் பிச்சைக்காரங்க வந்த மாதிரி கேட்டுது. இந்த ஊர் உலகமெல்லாம் சுத்திட்டு கடைசியில் இங்கே வந்துட்டியா? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, தங்கச்சியும் குழந்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். போகுது வா, தங்கச்சியும் குழந்தையும் பாக்குறதுக்கு இப்ப உனக்கு ஞாபகம் வந்தது. என்னம்மா, நான் ஊர்ல இருந்திருந்தேன்னா எப்போ வந்திருப்பேன். இப்ப என்னுடைய நிலைமை சரியில்லை. அது அப்படி சரியா இருக்கும். அப்ப நீ பெரிய பணக்காரன். அந்த கர்வத்துல என் அண்ணன் பிள்ளை அடிச்ச எங்களை எல்லாம் வீட்டை விட்டு வரட்டுன்னு ஆறாத ஆட்டம் எல்லாம் ஆடி ஆஞ்சு ஓஞ்சு கடைசியில இந்த நிலைமைக்கு வந்திருக்க. இப்ப குழந்தைய பாக்கணுங்கிற சாக்கில பழையபடி இங்க வந்து உறவு கொண்டாடி ஒட்டிக்கலான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அம்மா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. அரபாவுமே, உன்னை திட்டோன்னு என் தலையில நான் கூடா கரைச்சு வச்சிருக்கு. நீ அப்ப செய்ததை இப்ப சொல்லி காட்டுறேன். போகட்டும் போகட்டும். தங்கச்சிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் நான் வந்திருக்கிறதா சொல்லுங்க. தங்கச்சியும் குழந்தையும் வீட்டுல எல்லாம் வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? சொல்ல முடியாது. இந்த பாருப்பா, நீ செத்து போயிட்டு தான் உன் தங்கச்சி முடிவு பண்ணிட்டான். உன்னை இந்த கோலத்துல பார்த்தா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். இது உனக்கே நல்லா இருக்கா? ஆமா, அவங்க வந்தோடனே இதை கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே கொண்டு பாப்பா. என் மருமகள், உன்னை பார்க்கணும், உன் மழலை பேச்சு கேட்கணும். இதையெல்லாம் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நானும் என் மகனும் வந்தோம். ஆமாப்பா, நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. செல்வம், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கவே கூடாது. சகோதர பாசமே இன்னதுன்னு தெரியாம நீ வளர்ந்தீன்னாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். செல்வா, 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 என்னையா என்னையா என்ன நெருப்பு நம்ம வண்டி ஏறுங்க. ஏடா, எங்க உன் சம்சாரத்தையே காணா? அதிகமா வழக்கம் கேட்காத, அவ செங்கல் பிடி திங்க ஆரம்பிச்சுட்டான். நிஜமாவா? பொம்மை உனக்கு எப்படி கிடைச்சது? பத்தியா அந்த பையனை இந்த படியிலே வச்சுட்டு போயிட்டானே.
சரிதான், உன் சுடு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். தெரு தெருவா அலைஞ்சு வித்து காசு சேர்த்து சாயந்தரம் கொடுத்துருவேன். அந்த பொம்மைக்கார பயலுக்கு தைரியம் வந்துருச்சு. பொம்மை விக்கிறவன ராஜசேகரன். ராஜா. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தான். அம்மா, உங்க அண்ணன் வந்தாச்சான். என்ன அண்ணன் ஊர்ல இருந்து வந்தாச்சா? என்ன பாக்குறதுக்கு இங்க வந்தாரா? ஆமா வந்தா. என்கிட்ட ஏன் சொல்லல? என்னத்த சொல்றது? அவன் நிலைமைய பார்த்தா கன்றாவியா இருந்தது. சோறு போட போனே அதுக்குள்ள கோவிச்சுட்டு போயிட்டானே. என்ன கோவிச்சுட்டு போயிட்டாரா? என்ன பாக்குறதுக்காக வந்த அண்ணன் ஏன் கோவிச்சுட்டு போகணும்? அப்படின்னா நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன? நீங்க யாரோட இடத்துல இருந்துகிட்டு இப்படி பேசுறோங்கிறத மறந்துட்டீங்க. அம்மா, நான் இப்பவே எங்க அண்ணனை பார்த்தாகணும். கூடாது. உன் புருஷன் ஊர்ல இல்லாத சமயத்துல நீ வீட்டை விட்டு வெளியே போறது உனக்கே நல்லா இல்ல. அவங்க வந்தா என்ன ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. எங்க அண்ணனை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. சாந்தி, மாமா மாமாவை பார்க்கலாம். என் வார்த்தையை மீறி போறியா? போ போ. ராதா 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 வரமாட்டான். ராதா வரமாட்டான். இனிமே அவளை நான் சந்திக்கவே முடியாது. சந்திக்க முடியாது. அப்பா அப்பா, நீங்க படுத்துக்கங்கப்பா, படுத்துக்கங்க. செல்வா செல்வா, உங்க அத்தை வர்றா. அவளை நான் வரவேற்கணும். என்ன வாசல கூட்டிட்டு போப்பா. வேண்டாம்ப்பா, வேண்டாம், நீங்க படுத்துக்கங்க. வாய முடிக்கிட்டு இருக்கிற வெள்ளி பாத்திரம் எல்லாம் எடுத்து மூட்டை கட்டடா. இது நம்ம புது திருப்பம். ராதா வர்றதுக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம வீட்டு கொண்டு போயிடும். யமோய், திருட கூட ஆரம்பிச்சிட்டியா? இப்பல்ல தெரியுது எங்க அப்பா ஏன் அவ்வளவு சின்ன வயசுல செத்தான்னு. ஐயோ, அவரை என்ன பாடுபடுத்தணியோ, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நிறுத்தணியோ. விஷயம் தெரியாம பேசாதடா. அண்ணனும் தங்கத்தையும் சந்திச்சு கேஸ பத்தி பேசினா நம்ம கேட்டு என்ன ஆகிறது? உண்மைதாங்க. தங்கச்சி தானா கேஸ் கொடுக்கலன்னு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நமக்கு ஆபத்தாச்சேன்னு வீட்லயே போட்டு பூட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டாளா? அம்மா, உன் சமையலை விட சதிதாம்மா நல்லா ருசிக்குது. நீ சாணக்கியன் காலத்துல பிறந்திருக்க வேண்டியவன். அந்த வயலு கொடுத்து வைக்கல மச்சான். மச்சான், இப்பதான் ஊர்ல இருந்து வர்றியா மச்சான்? என்ன உடம்பெல்லாம் சரி, மகாநாடெல்லாம் முடிஞ்சு போச்சா மச்சான்? முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாலே வந்து. ஏன் மச்சான்? அதுக்கு மேல என்னால பொறுக்க முடியும். இங்கேயும் என்னால பொறுக்க முடியல. வாய முடிக்க சும்மா இருடா. தம்பி, நீ ஊர்ல இல்லாத சமயத்துல உன் பொண்டாட்டி அவ அண்ணன் விட்டு போடிட்டான். அப்படியா? ஆமா. அது இருக்கட்டும். இப்ப என்னமோ கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தீங்களே, முதல்ல அதை பத்தி சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கேஸ் விஷயமா? உனக்கு தெரிய முடியாது, நாங்க பேசிட்டோம். எனக்கும் ராதாவுக்கும் தெரியாம இங்க ஏதோ சதி நடந்திருக்கு. மரியாதையா சொல்லிடு. அம்மா, அர்த்தம் இல்லாம அவரையே மிரட்டுறீங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்காதீங்க. ஒழுங்கா சொல்லல, உங்க 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருக்கேன். மச்சான் மச்சான் மச்சான், நான் உள்ளத சொல்லிடுறேன் மச்சான். என்ன தடை சொல்ல போற? சும்மா மச்சான், பாகத்தை பிரிக்க சொல்லி தங்கச்சி பேரால ராஜுவுக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டது நான் தான் மச்சான். மச்சான், உனக்கு தெரியாதபடி தந்திரமான முறையில தங்கச்சி கிட்ட கையெழுத்த வாங்கி நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு கேஸ் நடத்துறது நான் தான் மச்சான். மச்சான் துரோகி. ஒண்ணும் தெரியாத அப்பாவின்னு உன்னை இவ்வளவு நாளா நினைச்சிருந்தேன். என்னடா நீயா இந்த கபட நாடகத்துக்கு காரணமாயிருந்தே? மச்சான், என் அறிவு கேட்டு இந்த காரியத்தை நானா செய்யல மச்சான். சொல்லு. இல்ல என்ன உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். விடுறா அவனை. என் பிள்ளைக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீ இப்ப என்ன செய்ய போற? ஆவி, நீ சுத்தின கயத்துக்கு ஆடுற பம்பரமா என்ன ஆட்டி வச்சு எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்திருக்கிற. வா பொண்ணு, மரியாதை இல்லாம பேசுற. நான் உன் அத்தை மறந்துட்டியாரா? அத்தை, ஒரு அத்தை மருமகன் குடும்பத்துக்கு இப்படித்தான் கொடுமைகள் செய்யறதா? நீ எனக்கு அத்தை இல்லை. எங்க குடும்பத்தை கெடுத்து சின்ன பின்னமாக்க வந்த கொடிய பிசாசு. உன்னை பார்த்தாலே பாவம். போவடியே நன்றி கட்டவன. அனாவ மாதிரி வந்த உன்னை ஆதரத்து 3 வேளையும் சோறு போட்டு வளர்த்தனே. என்ன வெளியே பார்த்து சொல்ற? எனக்கு சொரு போட்டி இல்ல. இந்தா அதுக்கு பணம். போவடியே. எல்லாரும் போங்க. போயிடுங்க. அண்ணா, என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்னால பார்க்க முடியாதுமா. என் கண்ணு 2 போயிடுச்சு. அண்ணா, இது என்ன கொடுமை? எத்தனையோ வீட்டுல விளக்கேற்றி வச்சு உங்களுக்கா இந்த உலகம் இருட்டாயிடுச்சு. அண்ணா, வைரம் போல ஜொலிச்சு விரோதிகளையும் வசீகரிக்க கூடிய உங்க கண்ணு எங்க? நீங்க மௌனமாயிருந்தாலும் 1000 அன்பு கதைகளை எனக்கு சொல்லுமே. அந்த அழகு கண்கள் எங்க அண்ணா? உன்னையும் என்னையும் எந்த விதி பிரிச்சதோ அந்த விதிதாம்மா என் கண்களையும் பறிச்சிடுச்சு. இல்ல, நான் ஒரு இருக்கேங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கே இந்த நிலைமை. நீங்க எதுக்காக என்ன விட்டு போகணும்? ஒன்னை விட்டு போக முடியாதனால தாம்மா நான் உயிரோட திரும்பி வந்திருக்கேன்.
ராதா, நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அன்பு வட்டத்துக்குள்ளதான் சுத்த முடிஞ்சதே தவிர அதை தாண்டி என்னால வெளியே போக முடியலம்மா. உங்க துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேம்மா. நாம 2 பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா. அப்ப உனக்கு 1 வயசு, சின்ன குழந்தை. எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப. உன்னை மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு. மாமா, இந்த வீணையின் நாதம் எங்கிருந்து வருது? ராதா, என் மருமகள் வந்திருக்காளா? உன் மகள் வந்திருக்காளா? எங்க எங்க குழந்தை? என் கண்ணை உன்னையாமா நான் காப்பாத்துறேன். அம்மாடி, உன் பேர் என்னடா? சாந்தி. சாந்தி, வாழ்க்கையில எனக்கு கிடைக்காதது உங்க அம்மா உனக்கு பேரா வச்சிருக்கிறாளா? ஏம்மா, நீ யார் மாதிரி இருக்கிற? மாமா அப்பா இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. சாந்தி. டேய் செல்வம், டேய் செல்வம், ஏன்பா எங்கடா இருக்க? இது இருக்கேன்பா. யார் பாத்தியாடா? உங்க அத்தைடா. ராஜா, ராதா, ராதா, எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசைம்மா. சொல்லுங்க, உடனே நிறைவேற்றி வைக்கிறேன். நான் ஏழை, என்ன ஒரு சம்பந்தியா ஏத்துக்குவியாமா? அண்ணா, என்னண்ணா இப்படி பேசுறீங்க? நான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. நான் பாக்கியசாலி, நான் பாக்கியசாலி. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அதை வரையும் வாழ வைப்போமே. சங்கரா, ஐயாவுக்கு எப்படி இருக்கு? அம்மா, ஐயா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருமா. நான் உங்க பக்கத்துல இருந்து பணிவிட செய்யாத குற்றத்திற்கா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க. ராஜு, ராஜு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஓடி வந்தேனே ராஜு, நீ போயிட்டே. ஐயோ ஐயோ ஐயோ, இனிமே உன்னை நான் எப்ப பார்க்க போறேன், எப்படி பேச போறேன்? ராஜு, ராஜு, ராதா, 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 ராதா. தங்கை உயிர் எண்ணி தன் உயிரை வைத்திருந்தான். அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா. அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே செல்வதம்மா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைத்தேன் என்று அமைதி கொண்டான்.